வணக்கம். பாரம்பரியமிக்க அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் செஃப் தமிழரசன். இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ஒரு உணவு கிராப் செல்லஸ். இது செய்ய தேவையான பொருட்கள் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு பொடியாக நறுக்கினது, இஞ்சி பொடியாக நறுக்கினது, தாளிக்க வந்து சிறிதளவு எண்ணெய், முந்திரி, தாளிப்பு உளுந்து, சோம்பு, கருவேப்பிள்ளை, காஞ்ச மிளகாய், பெப்பர், இடித்த மிளகுத்தூள், லெமன் சிறிதளவு, உப்பு. இப்போ இது முதல்ல நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கிராப் செல்லஸ் வந்து இந்த மாதிரி ஓடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வெறும் சதைப்பற்று உள்ள இதை மட்டும் நம்ம இது பண்ணிட்டு இதில் உப்பு, சிறிதளவு உப்பு, சிறிதளவு பெப்பரு, உப்பு சேர்த்துருக்கோம், லைம் ஜூஸ் சிறிதளவு. இதை வந்து நம்ம அந்த உப்பு, பெப்பர், லெமன் இது மூணும் சேர்ற மாதிரி, ஏன்னா போன்லெஸ் துண்டுகளாக இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் சாறதுக்கு ரொம்ப நேரம் இது குக் பண்ண போகிறதில்ல, நம்ம உடனே செய்யக்கூடிய ஒரு உணவு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆயில் சேர்க்குறோம், நெய் கொஞ்சம் சேர்ப்போம் கடைசியாக. ஆயில் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காஞ்சோன்னா தாளிக்கிறதுக்கு உளுந்து சொல்லியிருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு வந்து இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. உடனே செஞ்சு உடனே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. உளுந்து போட்டிருக்கோம். இதோட நம்ம சுவைக்கு கொஞ்சம் முந்திரி சேர்க்குறோம். அதோட சோம்பு சிறிதளவு, இந்த மிளகு பொடி சேர்க்குறோம், சும்மா 2 பீஸு வாசனைக்காண்டி. ஜீரகம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை போடுறோம். அதோட 2 காஞ்ச மிளகா சேர்க்குறோம். இதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகா சேர்க்குறோம். பொடியாக நறுக்கின வெங்காயம். இது வந்து நம்ம மசாலா ரொம்ப தேவைப்படாது. இதுக்கு சிறிதளவு பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதோட இடித்த பூண்டு. இதுக்கு மெயினாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதுதான் இதனோட மெயினான இது. பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். நம்ம இந்த வெங்காயம், இந்த மசாலாவுக்கு தேவையான சிறிதளவு உப்பு சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம அதில் சேர்த்துருக்கோம். இதில் சிறிதளவு உப்பு சேர்க்குறோம். இது ரொம்ப வதங்கவும் தேவையில்லை உங்களுக்கு. இந்த அளவு வதங்கினாலே போதுமானது தான். இதோட நம்ம முட்டை சொன்னோம் இல்லையா, முட்டை 2-3 பீஸ் முட்டை. இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டுக்கும் கூட குழந்தைங்கள்லேருந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை சேர்த்துருக்கும் போது. சாதாரணமாக நம்ம முட்டையை கொடுக்கும் பொழுதோ இந்த நண்டோட சேர்த்து கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் முட்டை ரொம்ப நம்ம மிக்ஸ் ஆகணும். நமக்கு அந்த கிராப் செல்லஸும் அதுவும் வந்து நல்லா சேர்ந்து பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு அரைப்பதமாக இருக்கும் பொழுது நீங்கள் இப்போ அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிராப் செல்லஸை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு மேக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிறிதளவு நெய் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உடனே செஞ்சு உடனே சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நெய் சேர்க்குறோம். இதில் இப்போ நம்ம மிளகு ஜீரக பவுடர் சேர்க்குறோம்.
இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா நண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நான், இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. இது ரொம்ப ஒரு இருமல் சளி அது மாதிரி குழந்தைங்களை நீங்கள் நண்டு சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உடனே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ரொம்ப நேரம் இதை போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணவோ இல்லை ரொம்ப குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை பொருள்கள் ரெடியாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சுனாலே அது ரெடி ஆகிடுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டையோட இதுவும் தெரியாது, அந்த கிராப் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ரெண்டும் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அஞ்சப்பரின் சூடான சுவையான கிராப் செல்லஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் எந்த நேரமும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. இந்த மாதிரி நல்லா பொடி மாஸ் மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் இறக்க போகும்போது நம்ம சிறிதளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி சிறுசாக நீங்கள் கட் பண்ணி போடுறத காட்டிலும் இந்த மாதிரி கையில் நம்ம செய்யும் பொழுது அதனோட சுவை வந்து கூடுதலாக கைமணம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, சுவையான கிராப் செல்லஸ். இதை எப்படி இப்போ சர்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். சூடான சுவையான அஞ்சப்பரின் கிராப் செல்லஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வணக்கம்.